போர்ட் மாஸ்ல டைப் 2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் டைப், ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஸ்டினை நான் அப்படியே எழுதிக்கிறேங்க. 1/2 எழுதிக்கிறேன் ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 1/2 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நம்ம போர்ட் மாஸ்ல நம்ம எழுதும் இல்லையா, பிஓடி எம்ஏஎஸ். போர்ட் மாஸ்ல பிராக்கெட் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. ஆஃப் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. டிவிஷன் கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான். டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கான். பட் என்னன்னா போர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் டிவிஷனை இந்த வகுத்தல பெருக்கலா மாத்தி தான் நீங்க சால்வ் பண்ணணும், ரைட்டுங்களா? வகுத்தல் பெருக்கலா எப்படி மாறும்? இப்ப பாருங்க, இப்போ ஏ பை பி இருக்குன்னு வச்சுங்களேன், டிவைட் பை இங்கேயும் ஒரு ஏ பை பின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃப்ராக்ஷனை, இந்த பின்னத்தை தலைகீழா மாத்தணும்னா இந்த வகுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கலா மாறும். இப்போ இந்த ஏ பை பி நான் அப்படியே வச்சுக்கிறேங்க. இப்போ இது பெருக்கலா மாறிடுச்சு. எதனால? இது தலைகீழா வந்தனால. இப்போ பி பை ஏன்னு எழுதிக்கலாமா? புரியுதுங்களா? இதுக்கப்புறம் தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு ஏவும் ஏபி தான். ஏபி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் நீங்க எழுத முடியும். ஓகே, இதை நான் எரேஸ் பண்ணிட்டு நான் சம் சால்வ் பண்றேன். இப்போ பாருங்க, அப்படியே கொஸ்டின் எழுதிக்கிறேன். 1/2 பிளஸ் 1/2. இப்போ இந்த 1/2வை தலைகீழா மாத்துறேன். 2/1ன்னு மாத்தினோம்னா இந்த வகுத்தல் எனக்கு என்னவா மாறிடும்னா பெருக்கலா மாறிடும், ரைட்டுங்களா? இப்போ போர்ட் மாஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை இருக்கு, ரைட்டுங்களா? பெருக்கல் பண்ணணும். பெருக்கல் தானே இதை பண்றேன் பாருங்க. இது டைரக்டா நீங்க அடிச்சிடலாம். இந்த ரெண்டுக்கும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா என்ன இருக்கு? எனக்கு 1/2 பிளஸ் இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணதுனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது, ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, நீங்க இதுக்கப்புறம் கொஸ்டின்ல எந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சரை சூஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ 1/2ன்றது அரைன்னு சொல்லுவோம், அது 0.51 பிளஸ் 1ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 1.5ன்னு வரும். ஒருவேளை ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தானா இதுதான் ஆன்சர். அப்படி இல்லையா, இதை ஃப்ராக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணியிருப்பான். ஒரு 2 2 கூட 1 கூட்டினா 3, 3/2ன்னு கொடுத்துருந்தானா இதுதான் ஆன்சர். அப்படியும் இல்லைன்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பான். எப்படி? 3ல எத்தனை 2 இருக்குது? ஒரு 2 இருக்குது. 2 போச்சு நம்ம எத்தனை இருக்குது? 1/2ன்னு, ரைட்டுங்களா? இப்படியும் ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இந்த 3 டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருப்பான். நீங்க ஆப்ஷனை எப்படி கொடுத்துருக்கான்றத பொறுத்து தான் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3/4 ஒரு ஆஃப் கொடுத்துருக்கான், 8/3 கொடுத்துருக்கான், ஒரு வகுத்தல் 1/2. இதை சுருக்க சொல்லியிருக்கான். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்கான், ரைட்டுங்களா? சரி, ஓகே. நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பிஓடி எம்ஏஎஸ். ஏன் நான் ஒவ்வொரு சமுக்கும் இந்த போர்ட் மாஸ்ன்னு எழுதுறேன்? ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்கும்பொழுது அது உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆயிடும். நீங்க எக்ஸாமுக்கு போயிட்டு சால்வ் பண்ணும் பொழுது நான் சொல்ற இந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓ, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? இதை தொடர்ந்து நீங்க கேட்கும் பொழுது தான் இது நடக்கும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். போர்ட் மாஸ்ல பிராக்கெட் கொடுக்கல, பட் ஆஃப் கொடுத்துருக்கான். ஆஃப்னா என்ன அர்த்தம்னா பெருக்கல்னு அர்த்தம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் கொடுத்துருக்கான். என்னதான் டிவிஷனே கொடுத்துருந்தாலும் இது பெருக்கல் தானே சார் ஆஃப், அப்போ இதை தான் முதல்ல டிவிஷன் தானே முதல்ல பண்ணணும். அப்படி கிடையாது. பெருக்கல்னு டைரெக்டாக அந்த சிம்பிள் கொடுத்துருந்தா தான் அதை பண்ணணும். ஆஃப் கொடுத்துருந்தனா அந்த ஆஃப் தான் முதல்ல பண்ணணும், ரைட்டுங்களா? பார்க்கலாமா? ஸோ 3/4 ஆஃப் கொடுத்ததுனால நான் பெருக்கல் 8/3ன்றத முதல்ல பண்ணிடுறேன், ரைட்டுங்களா? 3க்கு 3 கேன்சல் பண்ணுறேன். ஒரு நாள் 4, 2 நாங்க 8. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இது கீழே 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் டிவைடட் பை அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். 1/2ன்னு, ரைட்டுங்களா? வகுத்தல் அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? வகுத்தில் பெருக்கலாம் மாற்றணும். வகுத்தில் பெருக்கலாம் மாற்றோம்னா இந்த நம்பரை தலைகீழாக போடணும், ரைட்டுங்களா? இப்போ 2/1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். பெருக்கலாம் மாற்றிட்டேன். இதுவும் தலைகீழாக போட்டு எனக்கு 2 மேலே போயிடுச்சு, 1 கீழே வந்துச்சு, ரைட்டுங்களா? பெருக்குங்க. 2 2 4, ஓர் 1 1, ரைட்டுங்களா? 4/1 எழுதலாம், 4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இதுல கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம முதல்ல ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம், ரைட்டுங்களா? கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். 1/2 ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கான், அதுக்குள்ள ஒரு 1/2 வந்து கொடுத்துருக்கான். ஒரு டிவைட் கொடுத்துருக்கான், ஒரு கர்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்கான். 1/2 மைனஸ் 1/4. கர்லி ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா?
ப்ராக்கெட்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சிம்பிள் ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். ரெண்டாவது கர்லி ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணணும். மூணாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, சிம்பிள் ப்ராக்கெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்லி ப்ராக்கெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நான் வந்து சிம்பிளாக ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றுறேன். ரைட்டுங்களா? எப்படி பண்ணணும் தெரியுங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் பகுதின்னு சொல்லுவாங்க இதை. ரைட்டுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தொகுதி, இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி. ரைட்டுங்களா? இந்த பகுதி எடுத்து போயிட்டு இந்த ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓ ரெண்டு ரெண்டு, அது கூட இந்த ஒன்றை வந்து கூட்டிக்குங்க. ரெண்டு கூட ஒன்று கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 3. இதுதான் வந்து தொகுதியில் போடணும். பகுதியில் அதே ரெண்டே போடணும். இதே ரெண்டு நான் பகுதியில் போட்டேன். ப்ளஸ் பாருங்க, இந்த 1/2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டிவைடும் அப்படியே வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த கர்லி ப்ராக்கெட்டை நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அடிமானம்னு சொல்லுவாங்க, இதை அடுக்குன்னு சொல்லுவாங்க. அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாம் அல்லது கழிச்சுக்கலாம். இப்போ இதை நான் சமப்படுத்துகிறேன். எப்படின்னா, நான் மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ரைட்டுங்களா? இதை பண்ணுங்கன்னா ஓ ரெண்டு ரெண்டு டிவைட் பை 2 2 4. ரைட்டுங்களா? அதே மைனஸு இந்த 1/4 நான் எடுத்துக்கிறேன். இந்த கர்லி ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 3/2 நான் வெளியே அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஏன்னா நம்ம உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டிவைடும் அப்படியே வச்சுக்கிறேன். கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னேன்? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம் அல்லது கழிச்சிக்கலாம். இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்கான் அப்படின்றத பொறுத்து. ரைட்டுங்களா? நான் அடிமானம் 4 எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? மேலே என்ன கிடைக்கு? 2 - 1. ரைட்டுங்களா? 2 - 1 அப்படின்னு இருக்கா? ஸோ எடுத்துக்கிறேன். இப்போ 2ல் 1 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போது 1/4 கிடைக்குமா? இது இந்த கர்லி ப்ராக்கெட்டில் இந்த டிவைட் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த 1/2 அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே அதே 3/2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத வந்து சால்வ் பண்ணுங்கள். டிவைட் வந்தாவே அந்த டிவைடாகவே நம்ம வகுத்துலவே சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷன், அதாவது பின்னத்தை தலைகீழாக மாற்றினோம்னா இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். 3/2 அப்படியே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் எடுத்துக்கிறேன். இந்த 1/2 எடுத்துக்கிறேன். இந்த வகுத்தில் நான் பெருக்கலாக மாற்றிக்கிறேன். இதை தலைகீழாக மாற்றிக்கிறேன். 4/1 எனக்கு கிடைக்குமா? தலைகீழாக மாற்றினா இப்போ இது அடிங்க. ஒரு 2 2 2 2 4. ரைட்டுங்களா? இப்போ 3/2 ப்ளஸ் 2 நமக்கு கிடைக்குது. இதை பாருங்கள், 2 2 4, 4 கூட 3 கூட்டினா 7. அப்போ 7/2 கிடைக்குமா? இப்போ 2 அடிங்க. 3 2 6, மிச்சம் 1/2. ரைட்டுங்களா? 3 1/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஸோ 4th சம் பாருங்கள். இது எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல வந்து கேட்டிருக்கான். இப்போ நான் வழக்கம் போல் கொஸ்டின்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இதை நீங்கள் மைண்ட்லேயே கூட சால்வ் பண்ணலாம். பட் என்னென்னா முதல்ல சம்மை சால்வ் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு 5/6 கொடுத்துருக்கான், ஒரு வகுத்தல் கொடுத்துருக்கான், 6/7 கொடுத்துருக்கான், பெருக்கல் 8/9 கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? போர்ட் மாஸ் எழுதிக்குவா. BODMAS. ரைட்டுங்களா? போர்ட் மாஸ். ப்ராக்கெட் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஆஃப் கொடுக்கல. டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? அப்போ நம்ம முதல்ல எதை பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ 5/6 டிவிஷனை நம்ம வகுத்தில் எடுக்கக்கூடாது. வகுத்தில் நம்ம பெருக்கலாக எழுதிக்கணும். ஆனால் அப்படி பெருக்கலாக எழுதிட்டோம்னா அதுக்கு அடுத்த வர நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக எழுதிக்கணும். ரைட்டுங்களா? தலைகீழாக 7/6ன்னு எழுதிக்கிட்டேன். இன்ட்டு 8/9. ரைட்டுங்களா? எல்லாமே பெருக்கல் தான், அதனால் நீங்கள் ஒரே டைம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் அடிக்கிறேங்க. 3 2 6, 4 2 8, 2 2 4, 3 2 6. ரைட்டுங்களா? மேலே இருக்கிற எல்லாமே ப்ரைம் நம்பராக மாறி போச்சு. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 5 10, 10 × 7 70. ரைட்டுங்களா? டிவைட் பை 3 × 3 9, 9 × 9 81. ஸோ 70/81 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்கள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் கொடுத்துருக்கான், சிம்பிள் ப்ராக்கெட் கொடுத்துருக்கான், கர்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்கான், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கொடுத்துருக்கான். நம்ம ஃபஸ்ட்டில் எதை பண்ணணும்? சிம்பிள் ப்ராக்கெட் வந்து பண்ணணும். சிம்பிள் ப்ராக்கெட் எங்கே கொடுத்துருக்கான்? இங்கே கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? ஸோ நான் கொஸ்டினை எழுதுகிறேன், உங்களுடைய புரிதலுக்காக கொஸ்டின். இது ஒரு 10 செகண்டில் அடிக்கலாம் மைண்டில். பட் நீங்கள் ஸ்டெப்ஸை போட கற்றுக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் தான் நீங்கள் மைண்டில் பண்ணணும். ரைட்டுங்களா? 5 1/2 மைனஸ் 2 1/4 ப்ளஸ் ஒரு கர்லி ப்ராக்கெட்டு 1 1/2 மைனஸ், இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்கான்? சிம்பிள் ப்ராக்கெட்டு 1/2 மைனஸ்
1/4 ரைட்டுங்களா. சிம்பிள் ப்ராக்கெட் கொடுத்து கர்லி ப்ராக்கெட் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டில் நீங்கள் சிம்பிள் ப்ராக்கெட் தான் வந்து சால்வ் பண்ணணும் ரைட்டுங்களா. நான் சால்வ் பண்ணுறேன் எப்படின்னா, இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக மாறிடும், ஈக்குவல் ஆகிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து கூட்டிக்கலாம் கழிச்சுக்கலாம். பாருங்கள், நான் 4 அப்படியே எடுத்துக்கிறேன். மேலே 2 1 2 2ல் 1 போச்சுன்னா எனக்கு 1 தான் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 2 2 கூட 1 கூட்டினா 3, அப்போது 3/2ன்னு இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள், 4 2 8 8 கூட 1 கூட்டினா 9/4ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கான், அந்த மைனஸ் கொடுத்துருக்கான். இது பாருங்கள், I2 10 10 கூட 1 கூட்டினா 11/2 ரைட்டுங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிமானத்தை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். அதுக்காக ஸோ மேலேயும் 2ஆலையும் கீழேயும் 2ஆலையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் 3 2 6 டிவைட் பை 2 2 4 மைனஸ் 1/4. கர்லி ப்ராக்கெட் இப்படி தானே இருக்குது. இப்போது அது ரிமைனிங் அப்படியே வந்துடுங்க, 9/4 ரைட்டுங்களா. இந்த மைனஸு இந்த 11/2 இதெல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுக்கு என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம் கழிச்சிக்கலாம். இங்கே வர சிம்பிளை பொறுத்து நடக்கும். 6 - 1 ரைட்டுங்களா. 6 - 1 என்ன கிடைக்கும்? 5. இந்த 4 வந்து அப்படியே வரும். ரெண்டும் சேம், அடிமானம் சமமாக இருக்கிறதுனால தான் இந்த 4 வந்து நான் சமமாக எடுத்துகிறேன். மற்றபடி இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த 9/4 இருக்குது ரைட்டுங்களா. இந்த மைனஸ் 11/2 இருக்குது. இங்கேயும் அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம் இல்லை கழிச்சிக்கலாம். இங்கே கூட்டல் வந்ததுனால நான் என்ன பண்ணுறேன், 9 + 5ன்னு எடுக்கிறேன். 9 கூட 5 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 14/4ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். இந்த 11/2 எடுத்துக்கிறேன். இப்போயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடிமானத்தை சமமாக்க போகிறேன் ரைட்டுங்களா. எனக்கு ரெண்டுமே 4 நாள் வரணும். அப்போது இதையும் 2ஆல் பெருக்கிறேன், இதையும் 2ஆல் பெருக்கிறேன். 11 2 இங்கே எழுதுகிறேன், 22. இந்த டிவைட் போட்டுக்கிறேன், 2 2 4. இந்த மைனஸ் போட்டுக்கிறேன், இந்த 14/4 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடிமானம் சமமாக இருக்கா. அப்போ அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், என்ன சிம்பிள் வருதோ அதன்படி பார்த்துக்கலாம். அப்போது 22ல் 14 போச்சு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 8 இந்த டினாமினேட்டரில் இருக்க 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 நாள் 4 2 நாங்க 8. ஆன்சர் வந்து 2. இதை நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ண முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டில் சால்வ் பண்ணுற அந்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். சில பேரால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே மைண்டில் சால்வ் பண்ண முடியும், அவங்களாம் டைரெக்டாகவே பண்ணிடலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்கள், நான் கேள்வி எழுதிக்கிறேன். 2/3 வகுத்தல் 4/9 ஆஃப் கொடுத்துருக்கான் 3/2. நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரியும் இல்லையா, BOD MAS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும், கொடுக்கல. ரெண்டாவது ஆஃப் பண்ணணும், கொடுத்துருக்கான். ஆஃப்னா பெருக்கல் ரைட்டுங்களா. அப்போது நான் இந்த 2/3 அப்படியே வச்சுக்கிறேன், இந்த வகுத்தல் இருக்கட்டும். இப்போது இதை பெருக்க போகிறேன். 3 4 12, 2 9 18 ரைட்டுங்களா. இதையும் சுருக்கலாமே, 2 6 12, 3 6 18 ரைட்டுங்களா. இப்போ வகுத்தல் இருக்குது, இதை தலைகீழாக மாற்றினோம்னா வகுத்தல் என்னவா இருக்கும், பெருக்கலாக மாறிடும். அப்போ 2/3 பெருக்கல் 3/2ன்னு வரும் ரைட்டுங்களா. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணுறேன், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணுறேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், RRB குரூப் Dயில் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. சம் பார்க்க சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதுனவங்களை கேட்டு பாருங்கள். சிம்பிளாக இருக்கிற சம் கூட அங்கே டைம் பத்தாததுனால தப்பு பண்ணிட்டு வந்துடுவாங்க ரைட்டுங்களா. ஸோ சிம்பிளாக இருக்கிற சம்மும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற சம்மும் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிக்கணும் ரைட்டுங்களா. சரி ஓகேங்க, நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் 1/3 ப்ளஸ் 1/6 பெருக்கல் 3/4, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கான், மைனஸ் 1/4 ரைட்டுங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டில் சால்வ் பண்ண போகிறோம். அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம் அல்லது கழிச்சிக்கலாம். இப்போ 3 - 1ன்னு நான் எழுதிக்கிறேன். 3 - 1 என்ன கிடைக்கும், 2/4ன்னு கிடைக்கும் ரைட்டுங்களா. இந்த பெருக்கல் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. மேலேயும் 2ஆல் கீழேயும் 2ஆல் பெருக்கினா எனக்கு அடிமானம் என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ 2 2 3 2 6 ப்ளஸ் 1/6ன்னு இருக்குது ரைட்டுங்களா. இப்போது இந்த அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாமா.
2 கூட 1 கூட்டினோம்னா நமக்கு 3/6ன்னு கிடைக்கும். பெருக்கல் இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், 2/4ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 1 3 3 2 3 6. இந்த 2க்கும் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது எனக்கு 1/4. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம முதல்ல எதை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராக்கெட், ரெண்டாவது கர்லி ப்ராக்கெட், மூணாவது ஸ்கொயர் ப்ராக்கெட். ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் போர்ட் மாஸ் சம் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். BOD MAS அப்படின்றது அப்ளை பண்ணுவோம். ரைட்டுங்களா? இப்போது சிம்பிள் ப்ராக்கெட் தானே பண்ணணும். சிம்பிள் ப்ராக்கெட் எங்கே இருக்குது? இங்கே கொடுத்துருக்கோம். சிம்பிள் ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்கோம்? சிம்பிள் ப்ராக்கெட்டில் 1/2 ப்ளஸ் 1/6ன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலே 3ஆல் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ரைட்டுங்களா? 1 3 3 2 3 6 ப்ளஸ் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த 1/6ம் அப்படியே எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சுங்களா? அடிமனை ஈக்குவல் ஆகிடுச்சுங்களா? இப்போ கூட்டுங்க. 3 கூட 1 கூட்டினா 4. இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்துக்கிறேன். 2 2 4 3 2 6. எனக்கு என்ன கிடைச்சிது? 2/3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் ப்ராக்கெட்டில் கிடச்சிது. ரைட்டுங்களா? என்ன கிடச்சிச்சு? 2/3. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ரைட்டுங்களா? வேறு என்ன கொடுத்துருக்கான்? இங்கே ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 1 3 3 3 கூட 1 கூட்டினா 4. அப்போ 4/3ன்னு கிடைக்குமா? ரைட்டுங்களா? 4/3ன்னு கிடைக்கும். வெளியே வந்து ஒரு கர்லி ப்ராக்கெட் இருக்குது. ரைட்டுங்களா? இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இங்கே இருக்கிற சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். 4 - 2 என்ன கிடைக்கும்? எனக்கு 2ன்னு கிடைக்கும். 2 இந்த அடிமானத்தில் 1 சேமாக இருந்தாலும் 1 எழுதிக்கிறேன். 2/3ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? கர்லி ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் 2 1/4 இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா? 2 8 8 கூட 1 கூட்டினா 9. ரைட்டுங்களா? 9/4 இன்ட்டுன்னு வருமா? 9/4 இன்ட்டுன்னு வருது. ரைட்டுங்களா? பாருங்கள், 1 3 3 3 3 9 1 2 2 2 2 4. அப்போ 3/2ன்றது வந்து பார்த்தா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? டிவைடட் கொடுத்துருக்கான். 2 8 8 கூட 1 கூட்டினா 9. அப்போ என்ன கிடைக்குது? 9/2ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? 9/2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? டிவைட் வந்தாவே டிவைடை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழாக மாற்றி டிவைடை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தில் பெருக்கலாக வந்து மாற்றணும். ரைட்டுங்களா? இப்போ 9/2ன்னு நான் எழுதிக்கிறேன். வகுத்தில் நான் பெருக்கலாக எழுதிக்கிறேன். எதனால்? இதை தலைகீழாக மாற்றதுனால. அப்போ 2/3ன்னு வருமா? சரிங்களா? 2க்கு 2 கேன்சல். 1 3 3 3 3 9. அப்போ ஆன்சர் என்னங்க? 3. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்கள். நான் கொஸ்டின் வந்து எழுதிக்கிறேன். 3/5 கூட்டல் 1/5 வகுத்தல் 1/2 பெருக்கல் 1/3ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டில் எதை பண்ணணும்? போர்ட் மாஸ் ரூல் தெரியுங்க. என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் கொடுக்கல, ஆஃப் கொடுக்கல, டிவிஷன் வகுத்தல் கொடுத்துருக்கான். அப்போ வகுத்தல் ஃபஸ்ட்டில் பண்ணணும். மற்றதெல்லாம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 3/5 கூட்டல் 1/5 வகுத்தலாக பண்ணக்கூடாது, பெருக்கலாக பண்ணணும். அது எப்போ பெருக்கலாக மாறும்? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை தலைகீழாக போட்டால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் வந்து பெருக்கலாக மாறிடும். அப்போ 2/1ன்னு வருமா? இன்ட்டு 1/3. ரைட்டுங்களா? இப்போ 3/5 கூட்டல் 1 2 2 தான் டிவைட் பை 5 1 5 தான் இன்ட்டு 1/3. இப்போ பெருக்கல் பண்ணலாங்களா? 1 2 2 3 5 15. ரைட்டுங்களா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3/5 இருக்குது. இது ரெண்டும் நான் ஈக்குவல் பண்ணோம்னா 5 கூட எந்த நம்பர் பெருக்கணும் எனக்கு 15 கிடைக்கும்? 3 பெருக்கணும் கிடைக்கும். அப்போ 3 இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். ரைட்டுங்களா? 3 3 9 3 5 15 ப்ளஸ் 2/15. ரைட்டுங்களா? அடிமானம் சமம் வந்து அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 9 + 2 11/15 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம் பாருங்கள். நான் கொஸ்டினை எழுதிக்கிறேன். 1 - 1/2 ஆஃப் 1/2 வகுத்தல் 1/4. ரைட்டுங்களா? மைண்டில் அடிக்கிட்டு இருந்தால் 5 செகண்டில் இதை அடிக்கலாம். சரி, ஓகே. போர்ட் மாஸ் சம் எழுதிடுறேன். போர்ட் மாஸ். ரைட்டுங்களா? ப்ராக்கெட் கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கான். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம ஆஃப் தான் ஃபஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஆஃப்னு என்னங்க அர்த்தம்? பெருக்கல் அர்த்தம். ரைட்டுங்களா? 1 × 1 பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 2 × 2 பெருக்குனா எனக்கு 4 கிடைக்கும்.
இந்த டிவைட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன், இந்த 1/4 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே 1 மைனஸ்னு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போது நம்ம டிவைட் வந்து டிவைடாக பண்ணக்கூடாது, மல்டிப்ளாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ 1 மைனஸ் 1/4 மல்டிப்ளை, இது வந்து தலைகீழாக மாறிடும், 4/1. ரைட்டுங்களா? 4க்கு 4 கேன்சல் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். 1 × 1 1 தான். அப்போ 1 - 1 = 0. Indus classes.